ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போது WWDC 2024 நடைபெற்றிருக்கு. இதில் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கான ஓஎஸ் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஐஃபோனில் இருக்கக்கூடிய iOSக்கு என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் ஆப்ஷன், உங்கள் ஓன் ஸ்க்ரீனில் உள்ள ஆப்ஸை எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம். உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஆப்ஸுக்கும் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் உங்களுக்கு வேணுங்கிற சேஞ்சஸை நீங்கள் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் லாக். நம்ம வந்து ஆப்பை லாக் பண்ணிக்கலாம், இல்லை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் இயர்பாட்ஸ் மாட்டியிருக்கும் போது கால் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தலையை மேலே கீழே ஆட்டணும். அப்படின்னா கால் அட்டன் ஆயிரும். இல்லை நம்மளுக்கு காலை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம தலையை வலது பக்கமாக இடது பக்கமாக வேணாம் அப்படின்னு ஆட்டினோன்னா கால் ரிஜெக்ட் ஆயிரும். ஃபிஃப்த் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங். இதில் நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ண காலோட வாய்ஸ் மொத்தமாக கிடைக்காது, ஆனால் கால் ரெக்கார்ட் பண்ண டிரான்ஸ்கிரிப்டோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சிக்ஸ்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபேடில் உள்ள ஓஎஸ். இதில் என்ன டிஃப்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐபேட்லேயே ஏதாவது ஒரு மெசேஜை ரைட் பண்ணுறது மூலமாக நம்மளோட கனெக்ஷனில் இருக்கிறவங்க யாருக்காவது அந்த நம்ம ரைட் பண்ணுற மெசேஜ் அவங்களுக்கும் தெரியும். இந்த ஓஎஸ் மூலமாக ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட ஐபேடையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர். அதுதான் எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆப்பிள் ஐஃபோனில் அதை இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மேத் நோட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேத் நோட்ஸில் நம்ம ஏதாவது ஒரு சம் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குரிய ஆன்சர் நம்மளோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்லேயே நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். எய்த் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மிரரிங். இதில் நம்ம கிட்ட உள்ள மேக்புக், ஐஃபோன் இதெல்லாம் நம்ம மிரரிங் மூலமாக நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நைன்த் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்படி தானே நினைக்கிறீங்க? ஆனால் ஆப்பிள் எப்படி கொண்டு வந்திருக்குன்னா ஏஐ அப்படின்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு கீழே என்ன ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னா ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், நம்மளோட இமேஜை மட்டும் தனியாக செட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதில் உள்ள வேர்ட்ஸை ஓனாக எடுத்து அதுவே ஒரு ஓன் கிரியேட் இமேஜை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். தேர்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ரைட்டிங் டூல். இதில் நிறைய ரைட்டிங் டூல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன எல்லா அப்டேட்ஸும் ஆப்பிள் ஐஃபோனில் அப்டேட் ஆகிருக்குமான்னு கேட்டால் அப்டேட் ஆகிருக்காது. ஓல்டு வெர்ஷன் எந்த ஐஃபோன்லேயும் இந்த அப்டேட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. A17 Pro சிப் உள்ள லேட்டஸ்ட் வெர்ஷன் மொபைலில் மட்டும்தான் இந்த அப்டேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபைனலாக நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 Pro Max இதில் மட்டும்தான் இந்த அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது போல் பல ட்ரெண்டான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலில் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட்டில் உங்களுக்கு பிடிச்சமான ஃபீச்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ்.